சர்வதேச அளவிலான கிட் பாக்ஸிங் போட்டி டெல்லி கேடி ஜாதவ் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மாணவ மாணவிகள் 60க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக எம் கதிர் பாட்ஷா, கே சிவசெல்வன், நவீன்குமார் ஆகிய 3 பேர் போட்டியில் கலந்து கொண்டனர். எம் கதிர் பாட்ஷா என்ற மாணவர் 2 முறை நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் தங்க பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து செவிலிமேடு கிராம பொதுமக்கள் சிறப்பாக வரவேற்று மாலை அணிவித்து நடனமாடி கேக் வெட்டி அப்பகுதி மக்களுக்கு உணவளித்து சிறப்பாக வெற்றியை கொண்டாடினார்கள். Good evening to all. I am Chandru, President of Vellore District Amateur Kickboxing Association. இந்த மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற சர்வதேச அளவிலான நியூ டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் நமது தமிழ்நாடு அமைச்சர் கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பாக 60க்கும் மேற்பட்ட மாணவர் மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் நமது காஞ்சிபுரம் சார்பாக எம் கதிர் பாஷா, கே சிவசெல்வன், டி நவீன்குமார் ஆகிய 3 பேர் கலந்து கொண்டு இந்த வெற்றியை தொடர்ந்து இன்னும் 2 மாதத்தில் பஞ்சாபில் நடைபெற உள்ள யூனிவர்சிட்டி அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கு பெற நம்முடைய மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதுக்கான பயிற்சியும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த போட்டியிலும் கண்டிப்பாக தங்கப்பதக்கத்தை வெல்லுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். என் பேர் எம் கதிர் பாஷா. நான் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் வசிக்கிறேன். நான் 3 வருஷமாக கிக் பாக்ஸிங் பயிற்சிக்கு போயிட்டு இருக்கேன். இந்த 3 வருஷமாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் அமைச்சர் அசோசியேஷன் மூலியமாக இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் மாஸ்டர் மற்றும் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஊர் கவுன்சிலர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேம் எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லி கேடி ஜாதவ் இண்டோர் ஸ்டேடியமில் நடந்துச்சு. நான் அங்கே பாயிண்ட் ஃபைட், லைட் கான்டாக்ட் அப்படின்ற 2 ஈவெண்ட்டில் பங்கேற்றேன். இந்த 2 ஈவெண்ட்லேயும் நான் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். இது காரணம் என்னென்னா, நான் 3 வருஷமாக போட்ட விதை தான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது வர யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்லேயும் கலந்துக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்லேயும் இன்னும் 2 மாதத்தில் வருது. அதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த யூனிவர்சிட்டி வரதுலேயும் கோல்டு அடிப்பேன்ற. வணக்கம். செவிலிமேடு 42வது வார்டு சூர்யா தர்மராஜ். செவிலிமேடு சார்பாக புதுடெல்லி போய் கிக் பாக்ஸிங் வென்று வந்த கதிர் பாஷா அவர்களுக்கு செவிலிமேடு மக்கள் சார்பாக வார்டு மாமன்ற உறுப்பினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.